இந்த முதலீடுகளை சந்திரபாபு நாயுடு அமெரிக்கா சென்று சைக்கிள் ஓட்டியாக கொண்டு வந்தார். நான் பல முறை சொல்லியிருக்கேன், நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற கிளைமேட்டை உருவாக்கிட்டீங்கன்னா தேடி வருவான். இந்த தென்கொரிய ஷூ தயாரிக்கும் நிறுவனத்திற்கு விசாகப்பட்டினத்தில் உள்ள இளைஞர்களுக்கெல்லாம் வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் என்பது தானே அந்த நிறுவனத்தோட லட்சியமா? லாபம் சம்பாதிக்கணும். அப்போ அவன் லாபம் சம்பாதிக்கிற மாதிரியான சூழலை நீங்கள் ஏற்படுத்தி அதுக்கான டேர்ம்ஸை நீங்கள் கொடுத்தீங்கன்னா வரப்போகிறாங்க. எந்த கம்பெனியில் இருந்தாலும் வருவாங்க. இதுக்கு எதுக்கு அமெரிக்காவுக்கு போய் சைக்கிள் ஓட்டுறீங்க? நீங்கள் ஒரு ஏக்கர் 30 லட்ச ரூபா சொன்னால் யாருமா வருவா சொல்லுமா? எவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இடம் கிடச்சிச்சுன்னா அதுக்கு ஒரு எவ்வளோ பெரிய மெஷினரியை கொண்டு வந்து இறக்கணும். மிஷினரி, டெக்னாலஜி எல்லாத்துக்குமே ஒரு செலவு. அப்படி இருக்கும்போது லேண்ட் ஃப்ரீயாக கிடச்சுன்னா வரத்தான் செய்வாங்க. அப்போ தொழில் வளம் பெருக வேண்டும் என்றால் நீங்கள் இந்த சலுகையிலே அவர்களுக்கு தரத்தான் வேண்டும். ஆனால் நீங்கள் பண்ணுறது பூரா ஃப்ராடுத்தனம். இல்லைனா பிரிகேடு 2000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவாங்களா? பாக்ஸ்கான் நிறுவனம் நாங்கள் முதலீடே பண்ணலன்றாங்க, இவங்க முதலீடு பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஆள் தான் இந்த ராஜா. சட்டப்பேரவையில் போய் சொல்லுவாங்களா? அது வேற நிறுவனங்க.